ஸ்ரீ தேவி பாகவதம் 245 பகுதி. யமதர்மராஜனின் உபதேசம். சாவித்திரியின் பேச்சை கேட்டு வியந்த யமதர்மன், பெண்ணே, நீ சாவித்திரி தேவியின் அம்சமாக பிறந்தமையால் ஞானம் உடையவளாக இருக்கிறாய். அதனால் உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்றான். தர்மராஜரே, எனக்கு 100 புத்திரர்களும் எனது தகப்பனாருக்கும் 100 புத்திரர்களும் வேண்டும். அவருக்கு கண் பார்வை தெரிய வேண்டும், இழந்த அரசும் கிடைக்க வேண்டும் என்றாள். அந்த வரங்களை யமன் கொடுத்தான். அதன் பின் சாவித்திரி தேவி யமனை நோக்கி, கர்ம பேதங்களையும் அவை தோன்றும் வகைகளையும் இறைவன் இவ்வுலகை பரிபாலித்து வரும் விதத்தையும் அறிய விரும்புகிறேன் என்றாள். பதிவிரதையே, கர்மங்கள் சுபம் அசுபம் என்று 2 வகைப்படும். அவற்றை பூமியில்தான் அனுபவித்தல் வேண்டும். சுரர், தைத்தியர், கந்தர்வர், தானவர், அசுரர், மனிதர் முதலியோர் கர்மங்களை செய்து அதற்கான பயன்களை அனுபவிக்கின்றனர். அவற்றை செய்விப்பதும் அனுபவிக்கச் செய்வதும் சர்வேஸ்வரனே. ஒரு ஜீவன் கால முடிவில் உடலை விட்டு நீங்கிய பின் செய்த கர்மங்களுக்கேற்ப பிறவி எடுக்கிறார்கள். புண்ணியம் செய்த பற்றில்லாதவர்கள் நித்திய இன்பத்தை பெறுகின்றனர். சுய தர்மத்திலும் தீர்த்த யாத்திரைகளிலும் உன்னதமான தவத்திலும் பற்று வைப்பவர்கள் பிரம்ம லோகத்தை அடைகிறார்கள். நற்செயல்களில் பற்றுள்ளவர்கள் சூரிய லோகத்தை அடைகின்றனர். ஏனைய தெய்வங்களின் பதவிகளை அடைகின்றனர். ஏனைய தெய்வங்களின் மீது பற்று வைப்போர் அந்தந்த தெய்வங்களின் பதவிகளை அடைகின்றனர். அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பர். இனி பயன் கருதி பக்தி செய்வோர் அடையும் பயன்களை கூறுகிறேன். இவர்கள் 14 இந்திர ஆயுட்காலம் வரை இந்திர உலகில் வாழ்வர். பூமிதானம் செய்வோர் விஷ்ணுவின் உலகில் நெடுங்காலம் இன்பமாக வாழ்வர். எவரொருவர் எந்தெந்த தேவதைகளை முன்னிட்டு தானங்களை செய்கிறார்களோ அவர்கள் அந்தந்த தேவதைகளின் பாதத்தை அடைவர். அரசமரம் நடுபவன் தபோலோகத்தை அடைவான். நந்தவனம் அமைப்பவன் துருவலோகம் சென்று சுகமாக வாழ்வான். இவ்வாறு தானம் செய்பவர்கள் அதற்கான பலனை அனுபவிப்பதற்காக அந்தந்த லோகங்களுக்கு செல்வர். 245 பகுதி நிறைவடைந்தது.